ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த தீபாவளி அதுவுமா ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. முக்கியமாக லோன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம மத்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் பல நடவடிக்கை எடுத்து வராங்க. எதுக்காகனா சர்வதேச பொருளாதார நிலைக்கு இந்தியா கொண்டு வரதுக்காகவும் உள்நாட்டு பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் பல நடவடிக்கைலாம் எடுத்து வராங்க. 2025ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரிப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட்லாம் மொத்தம் 1% வரைக்கும் குறைத்திருக்காங்க. இதனால் நேரடியாக இந்த ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், அப்புறம் கோல்டு லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நல்லா குறைந்திருக்கு சொல்லலாம். இதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள்லாம் மாதாந்திர இஎம்ஐ தொகையில் பெரிய அளவில் சேமிக்க முடிஞ்சிருக்கு. இதை பலரும் தீபாவளி பாக்கியம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வட்டி குறைய வாய்ப்பு இருக்கான். கடந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் மேலும் குறையும் எதிர்பார்க்கப்பட்டாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதற்கான அறிவிப்பு வெளியிடாமல் இருக்காங்க. இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 அடிப்படை புள்ளிகள், அதாவது 1% வரைக்கும் வட்டி விகிதம் குறைத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி பல வங்கிகளும் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் 1% வரைக்கும் குறைத்திருக்காங்க. இந்த நிலையில் கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கணித்திருக்காங்கன்னா இந்த வருஷம் இறுதிக்குள்ளே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மீண்டும் வட்டி குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரிலாம் குறைத்திருக்காங்க. இதனால் பல பொருட்கள் விலையும் குறைந்திருக்கு. ஸோ மக்களும் செலவழிக்கக்கூடிய திறனும் அதிகரித்திருக்கு. வட்டி வீதம் குறைப்பு ப்ளஸ் ஜிஎஸ்டி தள்ளுபடி இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமாக இருக்கும் சொல்கிறாங்க. வரும் டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அடுத்த நாணய கொள்கை கூட்டம் நடைபெற இருக்கு. அதாவது மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க, அதை நடத்த போகிறாங்க. இதில் மேலும் ஒரு வட்டி குறைப்பு அறிவிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வட்டி குறைப்பு இருந்துச்சுன்னா இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மக்களை போய் சென்றடையும், மக்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்டு குறையும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.